ஹாய் ஹலோ ஐயோ எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது என்ன சொல்கிறேன்னு தெரியாமல். ஐ ஆல்சோ கன்ஃபியூசிங் கைஸ். ஸோ இந்த மேட்ச்சில் எந்த பிளேயர்ஸும் அவ்வளோ பேர் இருக்க மாட்டானுங்கன்னு நம்புகிறேன். AWM கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நான் 3rd லெவல் கன் ஏதாவது வரும்னு நினச்சேன். அதுவும் மெயினாக அந்த ஒரு கன் இருக்குமே, M2 சம்திங், M4 அந்த மெஷின் கன் மாதிரி, அந்த கன்று தான் நம்ம டார்கெட். அதோட அந்த H லெவல் கிடச்சுன்னா வேறு லெவல் இருக்கும் அந்த கன்று. மேபி அதை கண்டினியூவாக ஷூட் பண்ணிங்க அப்படின்னா 100 bullets இருக்கும். ஸோ அது கிடச்சிருச்சுன்னா நான் மாற்றிடுவேன், கன் ஸ்மேப் பண்ணிடுவேன். ஸோ இப்போதைக்கு ஒரு டம்மி கன்று தான் கிடச்சிருக்கு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இன்னும் 22 players இருக்காங்க. எல்லாமே பாட்டுங்க தான் மோஸ்ட்டு. ஐ மீன் அந்த நூபில் பாட்டுன்னு சொல்லுவோம்ல. இங்கே பாருங்கள், முன்னாடி இருந்து எவ்வளோ ஷூட் பண்ணுறான். எங்கே இருக்கான்னு தெரியல. ஐ திங்க் க்ளோஸ் ரேஞ்சில் தான் இருக்கான், மேலே இருக்கான். எங்கடா இருக்காருங்க? 1 minute காணாமல் போயிடுறானுங்க. இங்கே தான் இனிமேல் இருந்த மாதிரி இருந்துச்சு, காணோம். இங்கே இருக்கான் பாருங்க. யாரும் ஆல்ரெடி டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கன் வச்சு உங்களால் ஃபன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இங்கே கீழே இறங்கி இருக்கான் பாருங்க. அந்த கில்லை நான் எடுத்துட்டேன். அது வேறு ஏதோ ஒரு பிளேயர் எடுத்து வச்ச கில்லு போல். க்ளோஸ் ரேஞ்சுன்னு எழுதியிருக்கான். இங்கே போகிறீங்க ஈஸியாக கில் எடுக்க முடியுங்க மேட்ச்சில். ஆனால் பிரச்சனைனா யார் பிளேயர் யார் மாட்டுன்னு தெரியாது. இப்போ பாருங்க, அடுத்த டவுனு. ஸோ எல்லா இடத்துலையுமே பாட்டுங்க தான் இருக்கானுங்க. ஓகே, எல்லாமே பாட்டுங்க தான். ஓகே, பிளேயர்ஸ்லாம் இல்லை யாருமே, எல்லாமே பாட்டுங்க தான். ஆனால் எங்கேருந்து ஷூட் பண்ணுறாங்கன்னா தெரியல. ஆனால் ஷூட் பண்ணும்போது டேமேஜ் ஆகுது அதிகமாக. இவன் பிளேயரு, இப்போ ஷூட் பண்ணுவோம்ல, இவன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பிளேயரு. கீழே ஓடுறான். ஸோ இங்கே பிளேயருமே பார்த்தீங்கன்னா இருக்கானுங்க கைஸ் அதிகமாக. ஸோ அதனால தான் ஓப்பன் பிளேஸில் இருந்து ஷூட் பண்ணுறேன். ஐ மீன் எல்லாம் பாட்டுங்க அப்படிங்கிறதுனால. இங்கே ஒன்று கொடுத்து பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் 12 கில் எடுத்துட்டேன். அந்த லாஞ்சரில் இன்னும் 5 bullets இருக்குது. போன மேட்ச் வரைக்கும் எல்லா மேட்ச்லையுமே சும்மா எலிமினேட் ஆகிட்டு தான் இருந்தேன். அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்கும்போது மேட்ச் செம்ம ஃபன்னாக இருக்குன்னு தோணுச்சு. சரி அப்படின்னு இப்போ லூட் கலெக்ட் பண்ணால, அவனுமே பிளேயர்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா 12